கோப்பியம் உண்மையும் பின்னணியும். 10 பொருத்தம் பார்த்து அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து 2 குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து ஊரே கூடி செய்து வைக்கும் திருமண வாழ்க்கையிலேயே சில சமயங்களில் கருத்து வேறுபாடும் விரிசலும் ஏற்படும் பொழுது மாயத்திரையான சமூக வலைதளங்கள் வாயிலாக பூக்கும் காதல் என்னென்ன விபரீதங்களை ஏற்படுத்தும் என்பதை உணர்த்தும் விதமாக இன்ஸ்டாகிராமில் பூத்த காதலை மறுத்ததால் வீட்டிலிருந்த இளம் பெண்ணையும் தடுக்க வந்த தாயையும் கொடூரமாக வெட்டி கொலை செய்த அதிர வைக்கும் கொடூர சம்பவத்தை பற்றி இப்போது பார்ப்போம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பச்சாப்பாளையத்தை சேர்ந்தவர் பழனிசாமி. இவரது மனைவி தனலட்சுமி. இவர்கள் பனியன் தொழிலாளிகள். இவர்களது மகள் பூவரசி கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு தனியார் நிறுவனத்தில் பணிக்கு சென்று வருகிறார். இந்நிலையில் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு காலை பழனிசாமி வேலைக்கு சென்றிருந்த நிலையில் தாய் தனலட்சுமி மகள் பூவரசி மட்டும் வீட்டிலிருந்து உள்ளனர். அப்போது வீட்டுக்குள் புகுந்த மர்ம நபர் இருவரையும் சரமாரியாக அரிவாளால் தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே தாய் மகள் இருவரும் இரத்த வெள்ளத்தில் சரிந்து உள்ளனர். அப்போது இருவரின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தபோது இருவரும் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்தனர். அப்போது வீட்டின் உள்ளே ரத்தம் தோய்ந்த அரிவாளுடன் இருந்த ஒரு இளைஞர் அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்று உள்ளார். இதனையடுத்து அந்த நபரை பிடித்த பொதுமக்கள் இது குறித்து பல்லடம் போலீசாருக்கு தகவல் அளித்து உள்ளனர். பின்னர் தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த பல்லடம் போலீசார் இருவரின் பிரேதங்களையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிருஷ்டி சிங் சம்பவ இடத்திற்கு வந்து பார்வையிட்டு பொதுமக்கள் பிடித்து வைத்த நபரிடம் விசாரணை நடத்தினார். அதில் அந்த நபர் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த அக்ஷய் என்பதும் கடந்த 5 வருடங்களாக பூவரசியும் இவரும் இன்ஸ்டாகிராமில் பழகி வந்ததும் பின்னர் சில மாதங்களுக்கு முன்பு இருவரும் திருமணம் செய்து கொண்ட நிலையில் பூவரசி அவரது வீட்டிலேயே தங்கியிருந்து வேலைக்கு சென்று வந்துள்ளார். இந்நிலையில் பூவரசியின் தாயார் தனலட்சுமிக்கு இவர்களது இன்ஸ்டாகிராம் காதலும் திருமணமும் தெரிய வந்ததை அடுத்து கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து வந்துள்ளார். மேலும் பூவரசியை இனிமேல் அக்ஷயுடன் பேசக்கூடாது எனவும் கண்டித்ததாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து பூவரசியிடம் அக்ஷய் பேச முயன்ற போதும் பூவரசி தவிர்த்து வந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அக்ஷய் பூவரசியின் வீட்டுக்குள் புகுந்து பூவரசியையும் அவரது தாயார் தனலட்சுமியையும் அரிவாளால் சரமாரியாக வெட்டி கொன்றது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அக்ஷய் குமாரை கைது செய்த பல்லடம் காவல்துறையினர் அவரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று மேலும் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் வீடு புகுந்து தாய் மற்றும் மகளை காதலனே வெட்டி கொன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ளது.